ஹாய் எவ்ரிவன். என்னோட பர்லிகா ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து ஹஸ்பண்ட்ஸோட ஆஃபீஸில் ஃபேமிலிஸோடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மார்னிங் அர்லியராகவே 6 இருந்து கிளம்பி அவரோட ஆஃபீஸ்க்கு சீக்கிரமே ரீச் பண்ணிட்டோம். அங்கே எல்லாருக்கூடையும் சேர்ந்து ஒரு செல்ஃபி பிக்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பஸ்ஸில் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனனால பர்லிகாடுக்கு எங்களுக்கு ட்ரிப் டிஸ்டன்ஸ் கம்மியாகவே இருந்தது. எல்லோரும் பஸ் ட்ராவலில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு ஹாப்பியாகவே கிளம்பி போயிட்டு இருந்தோம். ஏர்லியராக கிளம்புனால எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இறங்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அப்புறம் எங்களோட ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணிட்டோம். நம்ம போகிற பிளேஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஹில்ஸ் ஒத்துக்காதவங்க வாமிட் அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கிறவங்க கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ட்ரிப்புக்கு அடல்ட்டுக்கு பர் பர்சன் பர் டே 700 ருபீஸ், சில்ட்ரனுக்கு பர் பர்சன் பர் டே 600 ருபீஸ். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனனால ஒரு 1 ஹவரில் நாங்கள் அந்த பர்லிகாடு அந்த பிளேசஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இறங்கின அந்த பிளேசஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஊஞ்சல்லாம் இருந்தது. ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த பிளேசஸுக்கு தான் போனோம். எங்களுக்கு வெல்கம் ட்ரிங்காக எல்லாத்துக்கும் சுக்கு காஃபி ப்ரொவைட் பண்ணாங்க. அந்த ட்ரீலேயே ஊஞ்சல் கட்டியிருந்தாங்க. அது ஒன்று ஒவ்வொரு சைஸஸில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே அக்காமடேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு வியூவில் நீங்கள் ஒவ்வொரு ஊஞ்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவரோட சில்ட்ரன்ஸ் ஏஜ்லேயே முடிஞ்சிருச்சு, இனிமேல் ஸ்விங்கு ட்ரை பண்ண முடியாதுன்னு நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இது எல்லாருமே ட்ரை பண்ணுற மாதிரி நல்லா சைஸ் டிஃப்ரென்ஸாக கொடுத்துருது. அதில் கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்து பஸ்ஸில் ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வாட்டர் மிலன்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் ட்ரிப்பில் அரேஞ்ச் பண்ணி முன்னாடி புக் பண்ணி போயிருந்தனால நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பஸ்ஸை ஏறிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பஸ் ஏறிட்டு அங்கேருந்து நாங்கள் பரிசல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம். அங்கே போய் இறங்குனதுக்கப்புறம் அந்த நடக்கிற வழியெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. நம்ம எப்போனா ஸ்லிப்பரியாகவும் இருந்தது, விழுந்துரும்னு. ஸோ கேர்ஃபுல்லாக அங்கே நடக்க வேண்டிய அவசியம் இருந்தது. நெக்ஸ்ட் நாங்கள் போகிற பிளேசஸ்லலாம் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்களே தான் எங்களுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க, எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அங்கே வந்து ஓமமெல்லாம் காய வச்சுருந்தாங்க, நாங்கள் அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பரிசல் போகிறதுக்கு அங்கே அந்த பர்சனில் ரீச் பண்ண இடத்துல பார்த்தோம். அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீல்டு ட்ரிப்புக்காக அங்கே வந்திருந்தாங்க. அந்த மவுண்டெயின்ஸோட கீழே வாட்டர் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது அந்த சீனரி லுக். அந்த பரிசல் போட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ப்ளஸ் அதில் வந்து நமக்கு வெறும் 4 பர்சன்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. முன்னாடி லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பரிசல் கம்மியாக இருக்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பரிசல் போட் கொஞ்சம் வேகமாகவும் போகிறதுனால அந்த ரிவர் கொஞ்சம் ஆழமாகவும் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஃபோன்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபிஸ் கண்டிப்பாக நாட் அலவுட். ஸோ ரொம்ப சேஃபாக பத்திரமா தான் நம்ம போயிட்டு வரணும். ஸோ கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அந்த பரிசல் வந்து ரொம்ப பக்கத்தில் வாட்டருக்கு இருக்கிறதுனால அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு செமையாகவே இருந்துச்சு. பெரிய ரவுண்டாகவே இந்த பரிசலில் கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப வேகமாகவே அந்த பரிசல் படங்கு ஓட்டுவாங்க. அது த்ரில்லிங்காக ரொம்பவே இருந்துச்சு. இந்த பரிசல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து நல்லா முடித்தக்கப்புறம் நம்ம ரிட்டன் ஊஞ்சல் இருந்துச்சுல அந்த பிளேஸஸ்க்கே நாங்கள் வந்து ரிட்டன் வந்துட்டோம். அங்கே தான் வந்து ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அங்கே வாங்குகிற ட்ரைபல் பீப்புள் தான் நமக்காக சமைச்சு தருவாங்க. எங்களுக்கு பிரியாணி, கர்டு, அப்புறம் சப்பாத்தி, கேசரி அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுதான் அவங்கக்கிட்ட இருக்கிற கான்ஸ்டன்ட் மெனு. நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அத்திக்கடவு வாட்டர் இருக்கிற பிளேஸஸ்க்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அங்கேயும் ட்ரெஸ் சேஞ்ச் பிளேசஸ் இருக்கும். அது முடிச்சுட்டு ஹாப்பியாக ரிட்டன் கிளம்பிட்டோம். வர இடத்துல வார்மாக ஒரு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக ரிட்டன் வந்துட்டோம்.